ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒயிட் ரைஸ், அது கூட என்ன சமையல் அப்படின்றத இன்றைக்கி பார்த்துருவோம். இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் சமைக்கிறோம்? முருங்கைக்கீரை சாம்பார், பீட்ரூட் பொரியல். முருங்கைக்கீரை சாம்பார், பீட்ரூட் பொரியல், கரெக்டா? ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமைக்கிறாங்க. வாய்ஸ் வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை பயங்கரமாக. ஓகே, அடுப்பில் என்ன இருக்குது? பருப்பு வேக வச்சுருக்கோம். பாருங்கள், பருப்பு வந்து என்ன பருப்பு இது? பாசி பருப்பு. ஸோ பாசி பருப்பு வேறு என்னென்ன போட்டிருக்கேன்? பாசி பருப்பு, ஜீரகம், பூண்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு. பாருங்கள், ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட இது கொதிக்குது ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே, கரெக்டா? ஸோ நல்லா கரெக்டான கண்டிஷனில் இருக்குது, நல்லா கொதிச்சிருச்சு, பயிர் நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன், கரெக்டா? ஸோ இப்போ தாளிக்க போறியா? வாங்க. இறக்கிடு, பார்த்து இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஓகே, நான் தான் நேற்று எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தேன், இந்த பாசி பருப்பில் பச்சை பயிரில் சாம்பார் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்பு சாம்பார், அதில் வந்து முருங்கைக்கீரை போட்டு வச்சோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதை இதில் ஊற்றிக்கலாமா? சரி, ஊற்றிடு. ஓகே, ஒரு அருமையான, சொல்லப்போனால் இப்படியே சாப்பிட்லாம், கரெக்டு தானே? தப்பு இல்லை. ஓகே, தாளிச்சிடலாமா? அதே சட்டியை வச்சாச்சு. அடுப்பை தள்ளி விட்டுக்கலாம். நேற்று நம்ம வீட்டில் என்ன சமையல் வீடியோ போட்டோம்? கைஸ், நேற்று நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காணாங்கத்தை மீன் குழம்பு, காணாங்கத்தை மீன் வறுவல் வீடியோ நம்ம சேனல் பேஜில் போட்டிருக்கிறோம். நேற்று அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். அண்டு தேவையான அளவு உப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம். உடம்பு வேறு எப்போ சரியாகும்னு தெரில. அடுத்தது சட்டி காந்திருச்சு. இதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மீன் வறுவல் இல்லை, செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நம்ம சேனல் பேஜில் வேணால் போய் பாருங்கள். காணாங்கத்தையை நல்லா இது தோசைக்கல் வச்சு அடுப்பில் வந்து அருமையாக வறுத்துருந்தாங்க. நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு தேவையான அளவு. அடுத்தது கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு கீரையை நல்லா அலசி வச்சுருக்கேன். கீரையை எண்ணெயில் வதக்கி. நீ நேற்று என்ன சொன்ன? என்ன வீடியோ? நாளைக்கு வந்து நான் என்ன குழம்பு செய்யலான்னு சொன்னேன்? இன்னைக்கு வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு. காரக்குழம்பு, ஆமாம். நேற்று எங்கள் வீட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாளைக்கு, அதாவது இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து காரக்குழம்பு வெண்டைக்காயெலாம் போட்டு வைக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் தான் வந்து இல்லை வேணாம் சாம்பார் வை அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். அடுத்தது தேவையான அளவு கடுகு. ஓகே, அடுத்தது பட்டை மிளகாய் போட்டுக்கலாம் தேவையான அளவு. கீரையை காமிக்கவே இல்லை. பாருங்கள், கீரையை போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இருந்தால் எண்ணெய் வந்து என் மூஞ்சில் அடிச்சிருக்குங்க. ஸோ வந்து கீரையை நல்லா வதக்கிக்கலாம். இந்த கீரையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரையில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக உருவிடுவாங்க தானே. அந்த மாதிரி உருவவே கூடாது. காரணம் என்னென்னா, கீரையில் வந்து முக்கியமான பொருளே வந்து அந்த நார்ச்சத்து, அதாவது அந்த தண்டு சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலை கூட இருக்கிற அந்த தண்டு தான் வந்து நம்ம உடம்புக்கு இரும்பு சத்து நிறையா கொடுக்குறதே. எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த கீரையை மட்டும் எடுத்துகிட்டு தண்டை வந்து கீழே கொட்டிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லை. அடுத்தது சாம்பாரை ஊற்றிக்கலாம்.
பாருங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இது ஆனால் ஒரு கொதி வரணும். கரெக்டா? சரி, மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். ஒரு அருமையான பச்சை பயிறு முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. பொரியல் ஏதாவது செய்தியா? இது கூட வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் வந்து செய்ய போகிறாங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க காய்ஸ். விறகு கொஞ்சம் தள்ளி விட்டுறலாம். ஸோ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா அருமையாக கொதிச்சிருச்சு. நல்லா அந்த பயிரோட ஸ்மெல் நல்லா வருது தானே. சாம்பாரோட அந்த பயிர் சாம்பாரோட ஸ்மெல் வந்து நல்லாவே வருதுங்க. ஒரு அருமையான சாம்பார் பாருங்கள். பட்டை மிளகாய் எல்லாம் போட்டு சும்மா அட்டகாசமாக வச்சுருக்குறாங்க. சரி, இறக்கிடு. ஸோ அப்படியே இறக்கிடலாம். ஸோ இறக்கி வந்து பார்த்திங்கன்னா மேலே வச்சுட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓகே, சட்டியை வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி பீட்ரூட்டு பொரியலுக்கு வந்து அடுத்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பீட்ரூட் வந்து ஆல்ரெடி வந்து துருவி வச்சுருக்குறாங்க. வேறு என்ன அடுத்தது? வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. சட்டி காந்தினோடனே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு கொஞ்சமாக, ஆனியன் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். ஸோ சட்டி காந்தின உடனே எண்ணெய் ஊற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இடையில ஒரு நாள் நம்ம பீட்ரூட் பொரியல் வீடியோ போட்டோம் தானே. ஒரு வாரம் இருக்குமா. பயங்கரமாக பகையுது. ஒரு எரியுது. ஸோ எண்ணெய் ஊற்றிடலாம். அன்றைக்கி மீன் குழம்பு தானே வச்சுருந்தோம் இல்லை? ஒரு 1 வீக் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து மீன் குழம்பு பீட்ரூட் பொரியல் வீடியோ போட்டிருக்கிறோம். கரெக்டு தானே? கருவாட்டு குழம்பு பீட்ரூட் பொரியல் வீடியோ போட்டிருக்கிறோம். கடுகு கொஞ்சமாக. அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக பாருங்கள். அடுத்தது ஓகே, கொட்டிடு. கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலையை வந்து கொட்டி ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடலாம். இது வந்து ரொம்ப காந்த விடக்கூடாது அந்த கடலைப்பருப்பை. கரெக்டு தானே? அடுத்தது வெங்காயத்தை கொட்டிக்கலாம். அடுத்தது பீட்ரூட் சீவி வச்சுருக்குறாங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். சீவி வச்சுருந்த எல்லா பீட்ரூட்டும் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுவே தண்ணி விடும் தானே? ஆமாம், ஏன்னா பீட்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகமாக தண்ணி இருக்காது. இந்த சொரக்காய், பூசணிக்காய் இதிலெல்லாம் ஆமாம், அதனால் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம்.
தப்பு இல்லை. அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சோன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். மூடிடலாமா? ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். கொதிச்சிருச்சு பாருங்கள், புகை வந்துருச்சு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத எடுத்து பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அருமையாக வெந்துருச்சு. நல்லா இறக்கிடலாம்ல. இல்லை இன்னொரு கொதி போடணுமா? சரி ஓகே, இறக்கிடு. இறக்கி இப்படியே வை. சாப்பாடு எடுத்து பார்ப்போம். இங்கே வை. அப்படியா? சாதத்தை இப்படி இங்கே வை. சாதத்தை காமி பார்ப்போம். சாப்பாடு பாருங்கள். சாதம். என்ன சாம்பார் இது? கீரை சாம்பார். கீரை பச்சை பயிர் போட்ட சாம்பார் பாருங்கள். ஒரு அருமையான சாம்பார். ரைஸு, பீட்ரூட் பொரியல். கரெக்டு தானே? ஒரு கிண்ணு சரியான ஹீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வணக்கம்.